இப்பதான்டா தனுஷ்னு சொன்னாலே நேஷனல் அவார்டு போயஸ் கார்டன் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு அது இதுன்னு கலாய்க்கிறானுங்க. அப்பெல்லாம் தமிழ் சினிமால ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யான்னு எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது தானே தலைவன் எஸ்டிஆருக்கு போட்டி எவன்டா அப்படின்னு கேட்டா அது இவன்டாங்கிற மாதிரி ஒல்லியா ஒரு பையன் வந்தான். இவன் ஹீரோ மெட்டீரியல் இல்ல ஜீரோ மெட்டீரியல்னு சொல்லி சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் ஆச்சு. இப்ப ஏரியாலே அவன் தான் வெயிட் கை அப்படிங்கிற மாதிரி தலைவன் கை வைக்காத ஏரியாவே இல்ல. சிங்கிங், டான்சிங், லிரிக்ஸ், ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, டைரக்ஷன், ஆக்டிங்னு மல்டி டேலண்ட் அடிச்சவர் தான் தனுஷ். இவரோட மூவிஸை பத்தி சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இவரோட ஆக்டிங்க்கு துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், தேவதையை கண்டேன், புதுக்கோட்டையில இருந்து சரவணன், திருடா திருடி, சுல்லான், அதுலயும் காதல் கொண்டேன், துள்ளுவதோ இளமை எல்லாம் அப்பவே அப்படி. இவரோட லவ் மூவிஸ்க்கு யாரடி நீ மோகினி 3, அதுக்கப்புறம் தங்கமகன், அதுல யாரடி நீ மோகினி எல்லாம் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. இவரோட காமெடி மூவிஸ்க்கு உத்தம புத்திரன், மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் திருவிளையாடல் ஆரம்பம். இதுவே ஃபீல் குட் மூவிஸ்க்கு திருச்சிற்றம்பலம், குட்டி. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஜானர் தான், ஆனா வேற ஜானர். இவரோட கமர்ஷியல் மூவிஸ்க்கு விஐபி, மாரி, கொடி, வேங்கை, அதுக்கப்புறம் படிக்காதவன். அதுலயும் விஐபி படம் தான் இவரை ஃபர்ஸ்ட் விஐபியா மாத்தினது. இவரோட ஆக்டிங்க்கு கர்ணன், மரியான், அதுலயும் மரியான்ல எல்லாம் மரணமா நடிச்சிருப்பாரு. இவர் கோலிவுட்ல மட்டும் இல்ல பாலிவுட், ஹாலிவுட்லயும் நடிச்சிருக்காரு. பாலிவுட்க்கு அத்ராங்கிரே, ராஞ்சனா, ஷமிதா. இதுவே ஹாலிவுட்க்கு கிரேமேன், எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர். இவரோட டைரக்ஷனுக்கு பாப்பாண்டி, இட்லி கடை, நீக்கி. அதுலயும் பாப்பாண்டி எல்லாம் பயங்கர பீக்கி. நான் இது வரைக்கும் சொன்னது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே அப்படிங்கிற மாதிரி. இவரோட கல்ட் கிளாசிக் மூவிஸ்க்கு புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, செல்வராகவன் செதுக்கிய சிலை, தனுஷ்ங்கிற கலை. இது எல்லாத்துக்கு மேல தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் காம்போ எப்பயுமே வெற்றி தாங்கங்கிற மாதிரி. வடசென்னை, அசுரன், ஆடுகளம், அதுக்கப்புறம் பொல்லாதவன், இதெல்லாம் இதாண்டா சினிமாங்கிற மாதிரி இருக்கும். பத்தாததுக்குன்னு பட்டாசு, அநேகன், கேப்டன் மில்லர், ராயன் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. எனக்கு அவரோட மூவிஸ்ல ரொம்ப ஃபேவரட்டான மூவினா விஐபி 3, அதுக்கப்புறம் பொல்லாதவன் தான். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.